த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான இடம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனா இதை பத்தி பெரும்பாலானவங்க பேசின மாதிரியே தெரியல. அதுக்காக நம்மளும் அப்படி விட்டுட்டு போயிடலாமா? நிச்சயமா கிடையாது. இது இன்னைக்கு தேதிக்கு எல்லோரும் பேச வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேபாளில் நடந்த மாதிரி மற்ற உலக நாடுகளில் நடக்கிற மாதிரியான ஜென்சி போராட்டம் இந்தியாவிலையும் தொடங்கிருச்சா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லே லடாக் இதை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தங்களுடைய சுற்றுலா தலங்களுடைய மிக முக்கியமான பட்டியல்ல இந்த லே லடாக் தான் இடம்பெற்றிருக்கும். அதிலும் குறிப்பா பைக் ரைடர்ஸுக்கு இந்த லே லடாக் அப்படின்றது ஒரு சொர்க்கபுரி அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்படி சொர்க்கபுரியா இருக்க வேண்டிய ஒரு இடம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லே லடாக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அங்க வெப்பநிலை அப்படின்றது -10 டிகிரி -20 டிகிரி அளவுக்கெல்லாம் போகும். ஆனா இப்ப அங்க தகிச்சுக்கிட்டு இருக்குது. வெப்பம் அப்படின்றது அங்க மிக சூடா தகிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. உடனே உங்களுக்கு தோணும், ஒருவேளை பெரிய இயற்கை மாற்றம் ஏற்பட்டுருச்சு போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லே லடாக்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான போராட்டங்கள், வன்முறை அப்படின்றது தான் இவ்வளவு பெரிய உஷ்ணத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. சரி, என்ன காரணம்? லே லடாக் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய ஒரு அங்கமா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எங்களை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து பிரிச்சு எங்களை தனி மாநிலமா உருவாக்கிருங்க, யூனியன் டெரிட்டரியா உருவாக்கிருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கோரிக்கை அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த குரல் அப்படின்றது லே லடாக் முழுக்கவுமே ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதுல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த குரல்கள் சற்று மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட 1964 சரியா சொல்லணும்னா இந்தியா மீது சீனா ஆக்கிரமிப்புகளை செய்ய தொடங்கிய அந்த காலகட்டத்துல தங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா எங்களுக்கான ஸ்டேட்ஹுட் மாநில அந்தஸ்து அப்படின்றது உடனடியாக கொடுங்க அப்படின்றத லே லடாக் மக்கள் கேட்டிருந்தாங்க. ஆனா என்ன காரணமோ அது அவங்களுக்கு நிறைவேற்றப்படவே இல்லை. 1980களில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனா இந்தியாவுடைய ஏதோ ஒரு மூலையில ஒரு மலைப்பிரதேசமா இருக்கக்கூடிய லே லடாக் மக்களுடைய இந்த குரல் அப்படின்றது இந்தியாவில் பெரிய அளவுல ஓங்கி ஒலிக்கல அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. லே லடாக்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் சரி சீனாவுக்கும் சரி அதன் மீது எப்பவுமே ஒரு கண் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம புகழ்ந்து புகழ்ந்து பேசக்கூடிய கார்கில் வார் அப்படின்றதே இந்த லே லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய கார்கில் அப்படின்ற பகுதியை எப்படியாவது ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்ற பாகிஸ்தான் ராணுவத்தை முறியடிச்ச இந்தியாவுடைய சாதனையா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் சீனாவும் இந்த லே லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி அண்டை நாடுகளுடைய தொல்லை ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா நாங்க புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்றது லே லடாக் மக்களுடைய ஒரு குமுறலாவே இருக்கு. ஏன் அவங்க அதை அப்படி சொல்றாங்க? அவங்களுடைய தரவுகள் படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய மாநில பட்ஜெட் அப்படின்றது போடுவாங்கல்ல, அதுல வெறும் 2% அப்படின்றது தான் லே லடாக் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு நாங்க புறக்கணிக்கப்படுறோம். இன்னொரு பக்கம் லே லடாக்குடைய கலாச்சாரம் அப்படின்றது திபெத்திய கலாச்சாரமா இருக்கு. ஜம்மு காஷ்மீர் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய மாநிலம். அதனால நாங்க பாகுபாடுடன் நடத்தப்படுறோம் அப்படின்ற ஒரு குரலும் அவங்க கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்துக்களும் கிடையாது, நாங்க இஸ்லாமியர்களும் கிடையாது, எங்களுக்குன்னு தனி மதம் இருக்கு, எங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் வாழ்வியல் இருக்கு அப்படின்றதுதான் லே லடாக் மக்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்க தங்களது அந்த மாநில உரிமை அப்படின்றத ரொம்ப ஓங்கி ஒழிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கோரிக்கையா இருந்துட்டே வந்த சூழல்ல கடந்த 2019ஆம் ஆண்டு அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு 2019ல? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அதுவரை வழங்கப்பட்டு வந்த பிரிவு 370 சிறப்பு அங்கீகாரம் அப்படின்றது மத்திய மோடி பாஜக சர்க்காரால ரத்து செய்யப்பட்டிருந்தது. அப்படி ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லே லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சு. உடனே உங்களுக்கு தோணும், அதுதான் அந்த மக்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுருச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு. அங்கதாங்க மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. அவங்க கேட்டது சுயராஜ்யம், அதாவது எங்களுக்கான மாநில உரிமை முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? லெப்டினன்ட் கவர்னர், அதாவது துணைநிலை ஆளுநருக்கு கீழே தான் அவங்க வராங்க. அவங்களுக்குன்னு தனியா சட்டமன்றம் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியா முதல்வர்கள் கிடையாது. அதனால எங்களுக்கான உரிமை இன்னும் முழுமையா கிடைக்கல, அதனால எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்ற கோரிக்கை கடந்த 5 ஆண்டுகளா அவங்க பல்வேறு முறையில அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சோனம் வாங்சக். இவரு லே லடாக் பகுதியை சேர்ந்தவர். இவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட.
இந்த ஸ்டேட்ஹுட் அப்படின்ற இந்த கோரிக்கையை முன் வச்சு அவர் கடுமையான போராட்டங்களை அமைதி வழியில அறவழியில அவர் நடத்தி இருக்கிறாரு. ஏன் லே லடாக்ல இருந்து டெல்லியை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணி நடைப்பயணம் அப்படின்றத அவர் மேற்கொண்டிருந்தாரு. நிறைய முறை உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்போ அதே மாதிரிதான் கடந்த செப்டம்பர் மாதம் இப்படியான ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கி அவர் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே வந்தாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட ஏராளமானோர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுல தெஸ்ரிங் அனுச்சுக், தஸ்மீர் தோல்மா அப்படின்ற 2 பேருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி கடுமையான உடல் உபாதை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய உடல்நிலை இந்த உண்ணாவிரதம் காரணமா மோசமடைஞ்சிருக்கு. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டா அந்த உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமடைஞ்சிருச்சு. இந்த விஷயம் லடாக்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கோபத்தின் காரணமா எங்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசுகளை நாங்க தட்டி கேட்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சாலைகள்ல இறங்கி போராட தொடங்கினாங்க. நேபாளில் என்ன நடந்துச்சு? இதே மாதிரிதான் நேபாள அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை செஞ்சாங்க. அந்த அடக்குமுறைக்கு எதிராக இளைஞர்கள் வெகுண்டெழுந்து வந்தாங்க. ஆட்சியே இல்லாம போயிருச்சு. அதை ஆண்டுகிட்டு இருந்த பிரதமர் இப்ப எங்க இருக்கிறார்னே தெரியல. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த லே லடாக்லயும் ஏற்பட்டுச்சு. இந்த இளைஞர்களுடைய கோபத்தின் காரணமா அமைதி வழியில நடந்துகிட்டு இருந்த போராட்டம் அப்படின்றது வன்முறையா வெடிச்சுது. லேல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகம் அப்படின்றது கொளுத்தப்பட்டுச்சு. ஏராளமான வாகனங்கள் சூறையாடப்பட்டுச்சு. இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா 4 இளைஞர்கள் இந்த வன்முறையால கொல்லப்பட்டிருக்காங்க. நூற்றுக்கணக்கானவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, இந்த மாநில அந்தஸ்து மட்டும்தான் இவங்களுடைய கோரிக்கையா அப்படின்னு கேட்டா அதுல இன்னொன்னு இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஷெட்யூல் 6. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, மணிப்பூர், மேகாலயா இந்த மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள், அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினரை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுடைய நிலத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த ஷெட்யூல் 6. இந்த ஷெட்யூல் 6க்கு கீழே ஒரு மாநிலம் இல்ல ஒரு பகுதி வரையறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பகுதி அந்த மாநில மக்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் பிரதிநிதித்துவம் அதிகமா இருக்கும். வெளியாட்கள் அங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்றதோ கபலீகரம் பண்றதோ எல்லாம் செய்ய முடியாது. இதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். ஏன்னா லே லடாக்ல இருக்கக்கூடிய 96% மக்கள் இப்படியான பழங்குடியினராகவும் மலையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. நமக்கு வரைபடங்கள்லாம் பார்த்தாலுமே தெரியும் லே லடாக் அப்படின்றது முழுக்க முழுக்க மலை மட்டும்தாங்க. அவங்களுடைய அடிப்படையான பாதுகாப்பு அடிப்படையான வருமானத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அது டூரிசம், இன்னும் சில மலை சார்ந்த பொருட்கள் விற்பனை அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதனால எங்களையும் இந்த 6th ஷெட்யூல்ல சேர்த்துருங்க அப்படின்ற கோரிக்கையும் ரொம்ப நியாயமான கோரிக்கையும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது, எங்களுக்குன்னு மக்கள் பிரதிநிதித்துவம் எதுவுமே கிடையாது. நாங்க யாரை தேர்ந்தெடுக்கிறது? எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியல. அதனால லே மற்றும் கார்கில் அப்படின்ற 2 பகுதிகளையும் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியா மக்களவை தொகுதியா அறிவிச்சு எங்களுக்கான பிரதிநிதிகளை நாங்களே தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான வழிவகையை ஏற்படுத்துங்க அப்படின்ற 3வது நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. 4வது கோரிக்கை, எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லைங்க. வேலை வாய்ப்பு இல்லாம நாங்க என்ன பண்றது? நாங்க தனிச்சு விடப்பட்டிருக்கிறோம். எங்களையும் கொஞ்சம் கண்டுக்கோங்க. எங்களுக்கும் நிறைய வருமானங்களை கொண்டு வரதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்ற இந்த 4 கோரிக்கைகளை முன் வச்சுதான் அவங்க இப்படியான போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க. ஆனா அந்த போராட்டங்கள் 5 ஆண்டு காலமா மத்திய பாஜக சர்க்காரால சரியா அணுகப்படலை அப்படின்றதுனாலதான் 2023ல இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறதுக்காக ஒரு மத்திய குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த குழு எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இப்படி தங்களுக்கான ரொம்ப ரொம்ப அடிப்படையான 100 கால கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாதான் லே லடாக் மக்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. அந்த போராட்டம் வன்முறையாகவும் மாறி உயிரிழப்புகள் வரைக்கும் போயிருக்கு. ஏற்கனவே நமக்கு மணிப்பூர் தெரியும். இதே மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டு அங்க எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டு மனித குலத்துக்கே இழிவான ஒரு விஷயங்கள்லாம் அங்க நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் ஆகியும் கூட பிரதமர் நரேந்திர மோடி போகாம இருந்த விஷயத்தெல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். எங்க லே லடாக்கும் அதே மாதிரியான ஒரு இடமா மாறிடுமோ, இந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுல கவனிக்கப்படாத ஒரு இடமா மாறிடுமோ, அந்த பகுதி மக்கள் எங்க தொடர்ந்து துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுல இந்த போராட்டங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த போராட்டக்காரர்கள் வெளிநாடுகள்ல இருந்து நிதி பெற்றாங்களா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தோண்டி துருவ போறாங்க. சிபிஐ விசாரணை எல்லாம் நடத்த போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது. ஒருவேளை அதெல்லாம் நடந்து அந்த இளைஞர்கள் இன்னும் கோபமானாங்கன்னா நிலைமை இன்னும் மோசம்தான் ஆகும். அதனால உடனடியா அந்த பகுதியில அமைதி திரும்பணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. பார்ப்போம் மத்திய அரசு இதுல என்ன பண்ண போறாங்க, அரசியல் கட்சிகள் இதை எப்படி அணுக போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய விஷயமா மாறி இருக்கு. உங்களுக்கு இந்த லே லடாக் பகுதியை பத்தின போராட்டம் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கு? உங்களுக்கு இதை பத்தின விஷயங்கள் முன்னாடியே தெரியுமா?
இல்ல என்ன மாதிரியான நிவாரணம் இதுக்கு கொடுக்கலாம்? லே லடாக் மக்களுடைய இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க அரசியல் காரணங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் இந்த சேனல் நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.